ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ரவ புட்டு தான். என்னடா ரவையில புட்டான்னு ஆச்சரியமா இருக்கா? ஆமா. நம்ம சாதாரணமா உப்புமா செய்றதுக்கு எடுக்கிற ரவை தான். அதில நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அதில தேவையான அளவு உப்பு சேர்த்து, தண்ணியும் சேர்த்து நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம சாதாரணமா புட்டுக்கு வந்து எந்த மாதிரி இந்த மாவ வந்து விரவி எடுப்போமோ, அந்த மாதிரி வந்து நம்ம தண்ணி விட்டு இந்த உப்பு மாவ வந்து நம்ம விரவி எடுக்கிறோம். இப்ப தண்ணி விட்டு நல்லா நம்ம விரவி எடுத்த பிறகு, அந்த பதம் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லூஸாவும் இல்லாம, கட்டியாவும் இல்லாம, இந்த மாதிரி புட்டு வைக்கிறதுக்கு ஏத்ததா இருக்கணும். இனி நம்ம புட்டு வந்து செய்றதுக்காக புட்டு குடத்த வந்து அடுப்புல வச்சிரலாம். நார்மல் புட்டு செய்ற மாதிரி நம்ம வந்து புட்டு குழல்ல அ கொஞ்சம் தேங்காய் வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த விரவி வச்சிருந்த ரவைய வந்து நம்ம சேர்க்குறோம். அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் தேங்காய் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் திரும்பியும் கொஞ்சம் ரவை வந்து சேர்க்கணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா வந்து நம்ம சேர்த்து, அந்த புட்டு குழல் ஃபுல்லுமே வந்து நம்ம விரவி வச்சிருக்க அந்த ரவைய வந்து ஃபில் பண்ணிரலாம். புட்டு குடத்துல தண்ணி ஊத்தி வச்சிருந்தது நல்லா கொதிச்சாச்சு. இப்ப புட்டு குழலும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம புட்ட வந்து வேக வச்சிரலாம். நம்ம சாதாரணமா அரிசி மாவுல செய்கிற புட்ட மாதிரியே தான் வந்து நம்ம இதையும் வேக வைக்கணும். இப்போ பாருங்க நம்ம புட்டு வந்து நல்லா வெந்து ஆவி வர ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வந்து ஆவி வர்றது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். அப்பதான் அந்த ரவை எல்லாம் வந்து நல்லா வேகும். கிட்டத்தட்ட இந்த புட்டு வந்து ஆவி வாரதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிருச்சு. ஆவி நல்லா வந்து ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு அதில வந்து மேல டச் பண்ணி பார்த்தாலே வந்து புட்டு வெந்திருக்கான்னு தெரியும். இப்போ நமக்கு வந்து புட்டு ரெடி ஆயிருச்சு. இனி இத நம்ம கவனமா ஒரு பிளேட்ல இத வந்து எடுத்து வச்சிரலாம். பார்க்கலாமா? எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ரவா புட்டு வந்து இந்த மாதிரி சூப்பரா வந்திருக்கு. இந்த ரவா புட்டு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நன்றி.